சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். சுடும் தன்மை இல்லாத நெருப்பாகவும் அற்புதமான அன்புள்ளம் கொண்டவனாகவும், ஆனால் அதே சமயத்தில் பாமர மக்களின் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு என்ற பலவீனத்திற்கும் துன்ப உணர்ச்சிக்கும் உட்படாதவனாகவும் நீ ஆக வேண்டும். நீ உற்சாகத்துடன் இருக்க தொடங்குவதுதான் நீ சமய வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பதற்கான முதல் அறிகுறியாகும். ஒருவன் வாடிய முகத்தோடு இருப்பது குன்ம வியாதியின் விளைவாக இருக்கலாமே அன்றி அது மத வாழ்க்கை ஆகாது. துன்பம் பாவத்தினால் ஏற்படுகிறது. அதை தவிர துன்பம் விளைவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. இருளடைந்த முகங்களோடு உனக்கு என்ன தொடர்பு வேண்டியிருக்கிறது? அப்படி இருப்பது பயங்கரமானது. உன் முகத்தில் இருள் சூழ்ந்திருந்தால் அன்றைய தினம் நீ வெளியே போகாமல் உன் அறையின் கதவை மூடிக்கொண்டு உள்ளேயே இரு. வெளி உலகத்திற்கு இந்த நோயை சுமந்து கொண்டு போவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ சிறந்த மகான் ஒருவரை போன்ற மனநிலையை கொள். அவராகவே நீ ஆகிவிடுவாய். புத்தரை போன்ற மனநிலையை கொள். புத்தர் பெருமானாகவே நீ ஆகிவிடுவாய். உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கையாக அமைகிறது, வலிமையை தருகிறது, உயிர் நாடியாக விளங்குகிறது. அத்தகைய மனநிலை இல்லாமல் போனால் அறிவாற்றல் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் கடவுளை அடைய முடியாது. நீ உண்மையில் தூய்மை உள்ளவனாக இருந்தால் தூய்மை இல்லாததை நீ எப்படி பார்க்க முடியும்? ஏனென்றால் உனக்குள்ளே இருப்பதுதான் உனக்கு வெளியேயும் இருக்கிறது. நமக்குள்ளே அசுத்தம் இல்லாவிட்டால் அதை நாம் வெளியில் பார்க்க முடியாது. இந்த உண்மை வேதாந்தத்தின் அனுஷ்டான பகுதிகளில் ஒன்றாக விளங்குகிறது. வாழ்க்கையில் இந்த கருத்தை ஏற்று நடத்த நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் என்று நான் நம்புகிறேன். உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மைதான் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உரிய சான்றாகும். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாவிட்டால் கடவுளை பற்றிய எந்த உண்மையும் ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. நீ கடவுளாக இல்லாவிட்டால் கடவுள் என்ற ஒருவர் இருக்கவில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. இந்த உண்மையே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய லட்சியம் என்று வேதாந்தம் சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாகவே ஆக வேண்டும். நீ ஏற்கனவே தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறாய், ஆனால் அதை நீ அறியாமல் மட்டுமே இருக்கிறாய். இதை நீ உணர வேண்டும். ஆன்மாவினால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது மதத்திற்கு மிகவும் முரண்பட்ட கருத்தாகும். பாவம் என்பது ஒன்று உண்டென்றால் அது நான் பலவீனமானவன், நாம் பலவீனமானவர்கள் என்று சொல்வதுதான். கடவுள் இல்லாதது என்று எதுவுமே இல்லை என்று வேதாந்தம் சொல்கிறது. உயிருள்ள கடவுள் உனக்கு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நீ பல ஆலயங்களையும் சர்ச்சுகளையும் கட்டி கொண்டிருக்கிறாய். மேலும் எல்லாவிதமான கற்பனை பிதற்றல்களிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய். மனித உடலில் உள்ள மனித ஆன்மா ஒன்றுதான் வழிபட வேண்டிய ஒரே கடவுளாகும். எல்லா விலங்குகளும் கூட தெய்வத்தின் கோவில்கள்தான். ஆனால் மனிதனே இவற்றுள் மேலானவன். கடவுளை நான் அத்தகைய மனித கோவிலில் வழிபட முடியவில்லை என்றால் வேறு எந்த கோவிலும் எனக்கு எந்த பயனையும் தரப்போவதில்லை. சமய சாதனையின் நுட்ப இரகசியமெல்லாம் கொள்கைகளில் இல்லை, அதை அனுஷ்டிப்பதில்தான் அடங்கியிருக்கிறது. நல்லவனாகவே இருந்து நன்மை செய்வதுதான் சமய சாதனையின் முழு உண்மையாகும். கடவுளே கடவுளே என்று அழைத்து கொண்டிருப்பவன் சமய சான்றோன் ஆகிவிட மாட்டான். ஆனால் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுபவனே சான்றோன் ஆவான். ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதுக்கோ உடலுக்கோ பலவீனத்தை உண்டு பண்ணும் எதையும் உன் கால் விரலாலும் தீண்டாதே. மனிதனிடம் இயற்கையாக புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே சமய வாழ்க்கையாகும். எல்லையில்லாத சக்தி சுருள் சுருளாக இந்த சிறிய மனித உடலுக்குள் சுருட்டி அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்தி விரிந்து பறந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய வரலாறு, சமயத்தின் வரலாறு, நாகரிகத்தின் வரலாறு, முன்னேற்றத்தின் வரலாறு ஆகிய அனைத்துமாகும். மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும்.
மறு உலகத்தில் இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிப்பது அறிவுடைய செயலாகாது. ஒருவன் இங்கேயே இப்போதே இன்பத்தை பெற வேண்டும். இப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த மதம்தான் சமுதாயத்திற்கு ஏற்ற உண்மையான மதமாகும். முதலில் நமக்கென்று ஒரு லட்சியம் இருந்தாக வேண்டும். ஒழுக்கமாக இருப்பதே நம்முடைய லட்சியத்தின் முடிவல்ல. மாறாக அது ஒரு லட்சியத்தை அடைய செய்யும் பாதையாக மட்டும்தான் இருக்கிறது. முடிவான லட்சியம் என்ற ஒன்று இல்லாமல் போனால் நாம் ஏன் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நான் எதற்காக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்? பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் கருத்தே மதம் எனப்படும். தெய்வீகத்தன்மை இல்லாமல் பெறப்படுகின்ற மிதமிஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை சாத்தான்களாக்கி விடுகின்றன. வேதங்கள், பைபிள், குரான் ஆகிய இவற்றுக்கும் அப்பால் மக்களை நாம் அழைத்து போக விரும்புகிறோம். என்றாலும் இந்த செயலை வேதங்கள், பைபிள், குரான் ஆகியவற்றை சமரசப்படுத்தி வைப்பதன் மூலமாகத்தான் சாதிக்க முடியும். எல்லா மதங்களும் ஒரே பரம்பொருளான அந்த ஒரே ஒரு மதத்தின் புறத்தோற்றங்களே ஆகும். சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் அரண்மனையில் வாழ்ந்த போதும் அறவே சுயநலம் இல்லாதவனாக இருக்கலாம். அப்போது அவன் கடவுளிடமே இருக்கிறான். மற்றொருவன் குடிசையில் வாழ்ந்து உலகின் செல்வம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தும் அவன் சுயநலம் உடையவனாக இருந்தால் அவன் லௌகிகத்தில் ஒரேயடியாக மூழ்கியவனே ஆவான். ஒரே வார்த்தையில் வேதாந்தத்தின் லட்சியமே மனிதனின் உண்மையான இயல்பை அறிந்து கொள்வது என்பதுதான். மேலும் கண்ணுக்கு புலப்படும் கடவுளாக விளங்கும் உன் சகோதரனையே நீ வழிபட முடியாவிட்டால் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருக்கும் கடவுளை எப்படி நீ வழிபட முடியும்? இதுவே வேதாந்தம் அறிவுரையாக வழங்கும் செய்தியாகும். ஒழுக்கம் உள்ளவனாக இரு, தைரியம் உள்ளவனாக இரு, இதயபூர்வமான உறுதி பிறழாத ஒழுக்கத்தில் நிலை பெற்றிரு. மதம் சம்பந்தமான தத்துவ உண்மைகளை போட்டு உனது மூளையை குழப்பிக்கொள்ள வேண்டாம். கோழைதான் பாவம் செய்கிறான். தைரியசாலி ஒருபோதும் பாவம் செய்வதில்லை. மனதால் கூட அவன் பாவத்தை நினைப்பதில்லை. சுயநலமே ஒழுக்கக்கேடு, சுயநலமின்மையே நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே இலக்கணமாகும். நெடுங்காலமாக இந்தியாவில் மதம் தேக்க நிலையில் உள்ளது. அதை செயல்நிலைக்கு கொண்டு வருவதே நாம் செய்ய வேண்டியது. நமது முதல் வேலை அத்வைத நெறியை அனைவருக்கும் பரப்புங்கள். அதன் மூலம் தற்கால விஞ்ஞானத்தின் எதிர்ப்புகளை தாங்கும் சக்தியை நம் மதம் பெறும். இந்தியாவில் இந்துக்கள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே போனால் நாளடைவில் அற்புதமான கருத்துக்களை சுமந்து நிற்கும் இந்து மதமும் அழிந்துவிடும். ஆகவே எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள். வேதத்தின் மீது அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்தான் வேதம் படிக்க வேண்டும் என்று எந்த வேதத்திலும் இல்லை. நாம் இனத்தால், மொழியால், ஜாதியால் பிளவுபட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மையெல்லாம் ஒன்றிணைப்பது நமது மதமாகும். அதுதான் நமது பொதுவான அடைத்தளம். நீ கடவுளை கண்டிருக்கிறாயா? நீ ஆன்மாவை கண்டிருக்கிறாயா? இல்லையென்றால் இறைவனின் திருநாமத்தை பிரச்சாரம் செய்ய உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமது சொந்த ஆன்மாவை நாம் அறியும் வரை நமக்கு முக்தியே கிடையாது. ஒருவன் தன்னிடம், தன் ஆன்மாவிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றால் கடவுளிடம் நம்பிக்கை இழக்கிறான் என்றே பொருள். உனது ஆன்மாவே கடவுள். மேலை நாகரிகங்கள் அஸ்திவாரம் வரை ஆட்டம் கண்டுவிட்டது. விரைவிலேயே இந்த நாகரிகங்கள் மறைந்துவிடப் போகின்றன. பொறுமையாக காத்திருங்கள். எதிர்காலம் நம்முடையதுதான். தன்னை தேடும்படியும் உணரும்படியும் உங்களை தூண்டுவது உங்களுக்கு உள்ளே இருக்கும் கடவுள்தான். கோவில்களிலும், சர்ச்சுகளிலும், மண்ணிலும், விண்ணிலும், மற்ற எல்லா இடங்களிலும் பலகாலமாக கடவுளை தேடிவிட்டு ஆரம்பித்த இடத்திற்கே, அதாவது உங்கள் ஆன்மாவிற்கே கடைசியில் வந்து சேர்கிறீர்கள். இந்த ஆன்மாவைத்தான் நீங்கள் உலகமெல்லாம் தேடினீர்கள். இந்த ஆன்மாவை உணர்வதற்காகத்தான் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் அழுதீர்கள், பிரார்த்தனை செய்தீர்கள். இந்த ஆன்மாவைத்தான் மேகங்களுக்கு மேல் மறைந்திருக்கும் மர்மங்களுக்கெல்லாம் மர்மம் என்று நினைத்தீர்கள். இந்த ஆன்மா உங்கள் உயிருக்கு உயிராக அருகிலுள்ள அனைத்திலும் மிக அருகில் இருக்கிறது.
உங்கள் உடல், பொருள், ஆவி இவற்றின் உண்மையான உருவம் இந்த ஆன்மாதான். இதுதான் உங்கள் உண்மையான இயல்பு. நீங்களே பரம்பொருள், நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. நீங்கள் எல்லா பொருட்களின் மூலமாகவும் செயல்படுகிறீர்கள், எல்லா கால்களின் மூலமாகவும் நடக்கிறீர்கள், எல்லா உதடுகளின் மூலமாகவும் பேசுகிறீர்கள், எல்லா இதயங்களின் மூலமாகவும் உணர்கிறீர்கள். இப்படி உண்மையை சொன்னாலே மக்கள் நடுங்குகிறார்கள். நான் இந்த சிறிய உடம்பு என்று நினைத்த உடனேயே மற்ற உடல்களுக்கு கேடு செய்தாவது இந்த உடம்பை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் அழகாக வைத்து கொள்ளவும் விரும்புகிறேன். அப்போதே நீங்கள் வேறு நான் வேறு என்றாகிவிடுகிறது. இந்த பிரிவுணர்ச்சியே எல்லா தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த எல்லைக்கு உட்பட்ட அற்பமான வாழ்க்கை மரணமே தான். இதனால்தான் நமக்கு மரண பயம் ஏற்படுகிறது. இவ்வுலகில் ஒரே ஒரு உயிர் வாழ்ந்திருக்கும் வரை நானும் வாழ்வேன் என்று உணரும்போதுதான் மனிதனால் மரண பயத்தை வெல்ல முடியும். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், எல்லோருக்குள்ளும் நான் இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன், பிரபஞ்சமே நான் தான் என்று எப்போது ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்போதுதான் பயமற்ற நிலை அவனுக்கு வருகிறது. நீங்களே பரம்பொருள், நீங்கள் இறைவன், நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள், நீங்கள் எல்லா பொருட்களின் மூலமாகவும் செயல்படுகிறீர்கள், எல்லா கால்களின் மூலமாகவும் நடக்கிறீர்கள், எல்லா உதடுகளின் மூலமாகவும் பேசுகிறீர்கள், எல்லா இதயங்களின் மூலமாகவும் உணர்கிறீர்கள். பழைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த உண்மையை உணருங்கள். சமுதாயம்தான் உண்மையை மதித்து நடக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த சமுதாயத்திற்கு அழிவு நிச்சயம். உண்மையின் அடிப்படையில்தான் சமுதாயங்களை அமைக்க வேண்டும். சமுதாயத்தின் தேவைக்கு ஏற்ப உண்மையை மாற்ற முடியாது. சுயநலமின்மையை போன்ற ஓர் உயர்ந்த உண்மையை சமுதாயத்தில் பின்பற்ற முடியவில்லை என்றால் மனிதன் சமுதாயத்தை விட்டுவிட்டு காட்டிற்கு போய்விடுவதே நல்லது. மீன் நீரில் உள்ள தன் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க விரும்புகிறது. அது எப்படி? இறக்கைகளை வளர்த்து கொண்டு ஒரு பறவையாவதன் மூலம்தான். நீரையோ காற்றையோ அந்த மீன் மாற்றவில்லை, மாற்றம் அதனிடமே உண்டாகிறது. பரிணாம வளர்ச்சியை பார்த்தால் எல்லா உயிர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமே இயற்கையை வெல்கிறது என்பதை அறிகிறோம். இயற்கையை வெல்ல வேண்டுமா? இயற்கையை மாற்றாதே, உன்னை நீயே மாற்றிக்கொள். இயற்கை உனக்கு அடிபணிந்துவிடும். கோபத்தின் வசப்படாதிருக்க பழகிவிட்டால் உனக்கு கோபம் வராது. வெறுப்பு உன்னை அணுகாமல் பார்த்து கொண்டால் வெறுப்பே உனக்கு வராது. ஏனெனில் அவை உன்னை தொடவே முடியாது. வெற்றியடைவதற்கு இதுதான் வழி. அதாவது நம்மை மாற்றுவதன் மூலம், நம்மை நாமே முழுமையாக்கிக் கொள்வதன் மூலம் இயற்கையை வெல்ல வேண்டும். பௌதிக விஞ்ஞானம் மற்றும் ஒழுக்க கோட்பாடு ஆகியவற்றின் தற்கால ஆராய்ச்சிகளுடன் ஒத்துப்போவது மட்டுமல்லாமல் அவற்றிற்கு ஒருபடி மேலேயும் போயிருக்கும் ஒரே நெறி அத்வைதம்தான் என்று நான் தைரியமாக சொல்வேன். அதனால்தான் தற்கால விஞ்ஞானிகளை அத்வைதம் கவர்கிறது. பழைய துவைத கருத்துக்கள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் வழி வழியாக தாங்கள் பின்பற்றி வரும் மத கருத்துக்களை தவிர மற்றவை எதுவும் சரியானவை அல்ல என்ற எண்ணம் இருப்பது மனிதனின் மனதில் இன்னும் பலவீனம் எஞ்சி உள்ளதையே காட்டுகிறது. அத்தகைய கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். ஐரோப்பாவில் இன்று உலகாயுதம்தான் வழக்கில் இருக்கிறது. ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை. இரண்டற்ற ஒன்றையான நிர்குண பிரம்ம கருத்தை போதிக்கும் அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேர் பிடித்திருக்கிறது. கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது. ஆன்மாவில் எல்லையற்ற ஆற்றல் அடங்கியுள்ளது. உங்கள் ஆன்மாவிடம் நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு கதிமோட்சம் இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய்.
நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய். பழங்கால மதங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு பொதுவான கருத்தை காணலாம். இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பங்களே மிஞ்சும் ஒரு காலம் வரும். அப்போது இந்த பூமியே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதே அந்த கருத்து. எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இந்த உலகம் எப்போதும் இப்படியே தான் இருக்கும். உலகின் துன்பம் குணப்படுத்த முடியாத நோய் போன்றது. துன்பத்தை ஓரிடத்தில் நீக்கினால் இன்னொரு இடத்தில் அது வெளிப்பட தொடங்கும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது சென்று கொண்டே இருக்குமே தவிர இந்த உலகத்திலிருந்து அதை நீக்க முடியாது. இந்த உலகில் முன்னேற்றம் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் ஆசைகளை பெருக்கிக் கொள்வதை தவிர வேறெதுவுமாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெளிவாக தெரிவதெல்லாம் ஆசைகளே துன்பம் அனைத்தையும் கொண்டு வருகின்றன என்பதுதான். இந்த நிலை எப்பொழுதும் எதையாவது யாசித்து கொண்டிருக்கும் பிச்சைக்காரனின் நிலைதான். பார்ப்பதையெல்லாம் சொந்தமாக்கிக் கொள்ள மனிதன் விரும்புகிறான். அந்த விருப்பம் இல்லாமல் அவனால் எதையும் பார்க்க முடியாது. இன்னும் அதிகம் வேண்டும் என்று ஏங்குகிறான். அதை பெறுவதற்காக வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுகிறான். நம் ஆசைகளை திருப்திப்படுத்தும் சக்தி கூட்டல் விகிதத்தில் அதிகரித்தால் ஆசைகளின் சக்தி பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கிறது. உலகிலுள்ள இன்ப துன்பங்களின் மொத்த அளவு அதிகரிக்கவோ குறையவோ செய்யாமல் எப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. கடலில் ஓரிடத்தில் அலை எழுந்தால் அது மற்றொரு இடத்தில் பள்ளத்தை உண்டாக்குகிறது. ஒருவனுக்கு இன்பம் வந்தால் மற்றொருவனுக்கோ ஒருவேளை மற்றொரு பிராணிக்கோ துன்பம் வருகிறது. மனிதர்களின் தொகை பெருகுகிறது, ஆனால் சில மிருகங்களின் தொகை குறைகிறது. நாம் அந்த மிருகங்களை கொன்று அவை வசிக்கும் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறோம். நாம் வாழ்வதற்கான வழிகளை அவற்றிடமிருந்தே பெறுகிறோம். உலகில் இன்பம் அதிகரிக்கிறதென்று நாம் எப்படி சொல்ல முடியும்? வலிமை மிக்க இனங்கள் எளிய இனங்களை அழித்தே வாழ்கின்றன. ஆனால் இந்த வலிமை மிக்க இனம் சந்தோஷமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உனக்கு ஒரு பொருட்டல்ல. நீ எதையும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன். சர்வ வல்லமை படைத்தவன் நீ. நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். மண்ணுலகின் தெய்வங்களே, நீங்களா பாவிகள்? அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம். அது மனித இயல்பின் மீதே சுமத்தப்படும் பழிச்சொல்லாகும். ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள், சுதந்திர ஆன்மாக்கள், அழியாத திருவருளை பெற்றவர்கள். போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதே. இந்த தோல்விகளையும் இத்தகைய ஒழுக்கக்கேடுகளையும் ஒருபோதும் பொருட்படுத்தாதே. 1000 முறை நீ உனது லட்சியத்தை கைக்கொள். 1000 முறை நீ தோல்வியுற்றாலும் மீண்டும் ஒரு முறை கைக்கொள்ள முயற்சி செய். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி போதிப்பாயாக. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியையும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவேன், எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான். அத்தகைய ஆற்றலை, அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு. கடுமையாக உழை, உனது குறிக்கோளை நீ அடைவாய். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே, நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள் இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். ஒரு கருத்தை எடுத்துக்கொள். அந்த ஒரு கருத்தையே உனது வாழ்க்கை மையமாக்கு. அதையே கனவு காண். அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து வா. மூளை, தசைகள், நரம்புகள்
உன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும். அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. வெற்றிக்கு இதுதான் வழி. ஒருமுகப்படுத்தும் இந்த ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கு உரிய ஒரே வழி. மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் சமையல்காரன் மேலும் சிறந்த முறையில் உணவு சமைப்பான். பணம் சேர்ப்பதோ கடவுள் வழிபாடோ அல்லது வேறு எந்த ஒரு வேலையானாலும் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். பிரம்மச்சரியம்தான் எல்லா ஒழுக்கங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் அடைத்தளமாக விளங்குகிறது. அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் நம்மை மேலும் மேலும் என்றென்றைக்குமாக கீழே இழுத்து சென்றுவிடும், நம்மை பிளந்துவிடும், அழைத்துவிடும். ஆனால் அடக்கப்பட்டு சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமோ நம்மை காத்து ரட்சிக்கும், நம்மை விடுதலை பெறச் செய்யும். சிந்தனையின் 90% ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணாக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து அவன் பெரிய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். சரியான பயிற்சியை பெற்ற மனிதனோ மனமோ ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ஆகியவை ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரையில் அவை கருத்து வடிவில் இருக்கின்றன. மனிதனின் கையில் உள்ள ஆற்றல் அவன் அந்த ஆற்றலுக்கு செயல் வடிவு தரும் வரையிலும் மறைந்திருக்கிறது. நாம் நல்ல தீய எண்ணங்களின் உரிமையாளர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களின் கருவிகளாக்கி கொண்டால் அவை நம்முள் நுழைகின்றன. நல்ல ஆன்மா தீய எண்ணங்களை எளிதில் ஏற்பதில்லை. நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. நாம் இப்போது இருக்கும் நிலை நம்முடைய முன்வினைகளின் பலன் என்றால் எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ அதை நாம் நம்முடைய தற்போதைய செயல்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் என்பது வெளிப்படை. எனவே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பொதுவாக வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் தங்களுடன் வாழ்பவர்கள் மீதோ அல்லது அது தவறினால் தெய்வத்தின் மீதோ சுமத்துகிறார்கள். அல்லது புதிதாக அவர்கள் ஏதோ பேய் பிசாசு என்று கற்பித்து கொண்டு அதை தலைவிதி என்று சொல்கிறார்கள். விதி என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். நமது விதியை நாமே வகுத்து கொள்கிறோம். எனவே அதன் பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, பாராட்டுவதற்கும் ஒருவரும் இல்லை. உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை குறித்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த வாழ்க்கையில் மக்களில் மிக பெரும்பாலானவர்கள் எந்தவிதமான ஓர் உயர்ந்த லட்சியமும் இல்லாமல் இருளடைந்த இந்த வாழ்க்கையில் தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் 1000 தவறுகள் செய்தால் லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே உயர்ந்த ஓர் லட்சியத்தை கொண்டிருப்பது மேலானது. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். வேறு எந்த சக்தியாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முறை நீ அவற்றை இயங்க செய்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளையும் நீ ஏற்றேயாக வேண்டும். இதை நீ நினைவில் வைத்து கொண்டால் தீய செயல்களை செய்வதிலிருந்து அது உன்னை தடுத்து நிறுத்தும். ஒவ்வொரு பணியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். ஏளனம், எதிர்ப்பு, பிறகு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். தனது காலத்தை விட்டு முற்போக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவான். எனவே எதிர்ப்பும் அடக்குமுறையும் வரவேற்கத்தக்கவையே. ஆனால் நீ மட்டும் உறுதியாகவும் தூய்மையாகவும் கடவுளிடம் அளவு கடந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதால் பலருக்கு பாதை எளிதாகிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், தத்துவாராய்ச்சி செய்யாதவன், எந்த மதத்தையும் சாராதவன், சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ போகாதவன், இவர்கள் கூட மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும்
என்பதை புத்தரின் வாழ்க்கை காட்டுகிறது. மனிதனை காக்கும் சக்தி எல்லா மதங்களிலும் சமமாகவே உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். மதங்களிடையே வேறுபாடு உள்ளது என்று நீங்கள் கோவில்களிலோ அல்லது சர்ச்சைகளிலோ கேள்விப்படுவது வெறும் மூட நம்பிக்கை. எல்லோருக்கும் ஒரே கடவுள்தான் இருக்கிறார். ஆன்மாவை முக்தியடைய செய்வது நீங்களோ நானோ அல்லது தனி கூட்டமோ அல்ல. சர்வ வல்லமை பொருந்திய ஒரே கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு. யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க முயற்சி செய்யாதீர்கள். முடிந்தால் அதை விட சிறந்த ஒன்றை அவனுக்கு கொடுங்கள். முடிந்தால் அவன் எங்கே நிற்கிறானோ அங்கிருந்து அவனை முன்னுக்கு தள்ளுங்கள். அதை செய்யாமல் அவனிடம் இருப்பதையும் கெடுக்காதீர்கள். கோட்பாடுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். கொள்கைகள், பிரிவுகள், கோவில்கள், சர்ச்சுகள் முதலியவற்றை பற்றி கவனிக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் சாரமான ஆன்மீகத்துடன் ஒப்பிடும்போது அவை ஒன்றுமே இல்லை. இந்த ஆன்மீகம் அதிகரிக்கும் அளவுக்கு நன்மை செய்யும் சக்தியும் அவனிடம் பெருகும். முதலில் இதை சம்பாதித்து கொள்ளுங்கள். இதை சேமியுங்கள். யாரையும் குறை கூறாதீர்கள். ஏனென்றால் எல்லா சம்பிரதாயங்களிலும் கொள்கைகளிலும் சிறிதளவு நன்மை இருக்கவே செய்கிறது. வாழ்வின் நோக்கம் இறைவனை நேருக்கு நேராக காண்பது. இதை அடைந்தவர்களே மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்க முடியும். இத்தகையோர் மிகுதியாக உருவாகும் தோறும் அந்த நாடு மேன்மையுறும். சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. சகோதரா, நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீயும் நினைப்பாயானால், அந்த சக்திகளை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னைப் போல் ஆக முடியும். அறிவும் உடம்பும் சமச்சீராக வளர வேண்டும். இரும்பை போன்ற நரம்புகளும் கூர்ந்த அறிவும் இருந்தால் உலகமே உன் காலடியில் இருக்கும். பாவிகள், துயரில் உழல்பவர்கள், சம்சார தீயில் துடிப்பவர்கள், வழி தவறியவர்கள், இவர்களின் மோட்சத்திற்கு மேன்மைக்கு பாடுபடாமல் நாமும் ஒதுங்கிக் கொண்டால் அவர்களுக்காக வேறு யார்தான் கவலைப்படுவார்கள்? இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். அதனால் யாராவது ஒருவரின் துயரம் சிறிதளவு துடைக்கப்படுமானால் கூட நான் அதை செய்வேன். நாம் நூல்களை படிக்கலாம், சொற்பொழிவுகளை கேட்கலாம், பெரிதாக பேசலாம். ஆனால் அனுபவம் என்ற ஒன்று உள்ளதே, அது ஒன்றுதான் ஆசிரியர், கண்களை திறந்து விடுகின்ற ஒன்று. நாம் உள்ளது உள்ளபடியே இருப்பதுதான் மிக சிறந்தது. நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். புன்னகைகளின் வழியாகவும் கண்ணீர் துளிகளின் வழியாகவும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு மகத்தான பணியும் தியாகமில்லாமல் நடந்ததில்லை. இதயத்தை அப்படியே பறித்து எடுத்து இரத்தம் சொட்ட சொட்ட பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அதன் பிறகே உலகில் மகத்தான காரியங்கள் ஆற்றப்பட்டுள்ளன. நாம் இனத்தால், மொழியால், ஜாதியால் பிளவுபட்டிருக்கிறோம். ஆனால் நம்மையெல்லாம் ஒன்றிணைப்பது நமது மதமாகும். அதுதான் நமது பொதுவான அடித்தளம். இந்தியாவில் இந்துக்கள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே போனால் நாளடைவில் அற்புதமான கருத்துக்களை சுமந்து நிற்கும் இந்து மதமும் அழிந்துவிடும். ஆகவே எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை. இதுவே மகிமை பெறுவதன் இரகசியமாகும். உங்கள் 33 கோடி புராண தெய்வங்களிடத்தும் மேலும் அவ்வப்போது உங்களிடையே அந்நிய நாட்டவர் புகுத்தியிருக்கும் இதர தெய்வங்களிடமும் நம்பிக்கை இருந்து, ஆனாலும் உங்களிடத்தே உங்கள் ஆன்மாவில் நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு கதிமோட்சம் இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உனக்கு ஒரு பொருட்டல்ல. நீ எதையும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன், சர்வ வல்லமை படைத்தவன் நீ.
நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். மண்ணுலகின் தெய்வங்களே, நீங்களா பாவிகள்? அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம். அது மனித இயல்பின் மீதே சுமத்தப்படும் பழிச்சொல்லாகும். ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள், சுதந்திர ஆன்மாக்கள், அழியாத திருவருளை பெற்றவர்கள். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி போதிப்பாயாக. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியையும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவேன், எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான். அத்தகைய ஆற்றலை, அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு. கடுமையாக உழை, உனது குறிக்கோளை நீ அடைவாய். அறியாமை மிக்க உயிரற்ற புல் பூண்டு வாழ்க்கையை காட்டிலும் மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் மாய்வதே மேல். பயங்கரத்தை எதிர்த்து நில், அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். ஒரு கருத்தை எடுத்துக்கொள். அந்த ஒரு கருத்தையே உனது வாழ்க்கை மயமாக்கு. அதையே கனவு காண். அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து வா. மூளை, தசைகள், நரம்புகள், உன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தை நிறைந்திருக்கட்டும். அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. வெற்றிக்கு இதுதான் வழி. நாம் உண்மையிலேயே பாக்கியவான்களாக விரும்பினால், மற்றவர்களையும் பாக்கியவான்களாக விரும்பினால், நம்முள் நாம் மேலும் ஆழ்ந்து சென்றாக வேண்டும். ஒருமுகப்படுத்தும் இந்த ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கு உரிய ஒரே வழி. பிரம்மச்சரியம்தான் எல்லா ஒழுக்கங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் அடித்தளமாக விளங்குகிறது. அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் நம்மை மேலும் மேலும் என்றென்றைக்குமாக கீழே இழுத்து சென்றுவிடும். நம்மை பிளந்துவிடும், அழித்துவிடும். ஆனால் அடக்கப்பட்டு சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமோ நம்மை காத்து ரட்சிக்கும், நம்மை விடுதலை பெறச் செய்யும். சிந்தனையின் 90% ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணாக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து அவன் பெரிய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். சரியான பயிற்சியை பெற்ற மனிதனோ மனமோ ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரையிலும் அவை கருத்து வடிவில் இருக்கின்றன. மனிதனின் கையில் உள்ள ஆற்றல் அவன் ஓர் அடியடிக்கும் வரையிலும், அவன் அந்த ஆற்றலுக்கு செயல் வடிவு தரும் வரையிலும் மறைந்திருக்கிறது. நாம் நல்ல தீய எண்ணங்களின் உரிமையாளர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களின் கருவிகளாக்கி கொண்டால் அவை நம்முள் நுழைகின்றன. நல்ல ஆன்மா தீய எண்ணங்களை எளிதில் ஏற்பதில்லை. ஏன், எதற்கு என்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவது நமது வேலையல்ல. மாறாக செயலில் ஈடுபட்டு சத்து மடைவது ஒன்றுதான் நமது கடன். மகத்தான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்பும். நமது வாழ்க்கை சிறந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும்தான் உலகமும் சிறப்பும் தூய்மையும் பெற்றதாக இருக்க முடியும். அது காரியம், நாம் அதை விளைவிக்கும் காரணம். எனவே நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக, நம்மை நாம் பரிபூர்ணர்களாக்கிக் கொள்வோமாக.